சிஎம் விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். பட் இந்த படத்தினுடைய அப்டேட் எப்படா வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் இப்போ பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு இந்த செகண்ட் சிங்கிள் பாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே படத்துல இருந்து தளபதி கச்சேரி அப்படின்ற பாட்டு ரிலீஸ் ஆகி எல்லா இடத்துலயுமே ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதன்படி அடியே என் பூந்தேனே அப்படின்ற பாட்டோட லிரிக்கல் வீடியோ தான் வெளியாகி இருக்கு. பாட்டை கார்த்திக் நேத்தா எழுத அனிருத் தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு. இந்த பாட்டு பொண்ணை பத்தியதா அமைஞ்சிருக்கு. கேட்கறதுக்கு ரொம்பவே மெலோடியா இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் எல்லாரையுமே கவர்ந்து இழுத்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இந்த லைன்ஸ் கேட்டோம் அப்படின்னா, முடியாம நின்னேனே புரியாம தள்ளி போவாதே அப்படின்ற லிரிக்கல் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் கண்ணீர் விடுற காட்சிகளும் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு சிஎம் ஆயிட்டாருல, அப்போ கண்டிப்பா இந்த பாட்டிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜி ஜோசப் விஜய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதும் ரசிகர்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா தளபதியோட இந்த ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். வர 23ஆம் தேதி எல்லாருக்குமே ஒரு சூப்பர் டூப்பர் டேவா தான் அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, யாரெல்லாம் சிஎம் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை பார்க்க போறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்